ரிஷப ராசிக்கான மிக முக்கியமான ஜோதிட கணிப்புகளை பத்தி சுருக்கமா தெரிஞ்சுக்க போற பிரத்யேகமான தொகுப்பு இது. ஏப்ரல் 25 முதல் அடுத்த 7 வருஷத்துக்கு உங்க வாழ்க்கையே முழுசா மாத்தப் போற சில முக்கியமான கிரக பெயர்ச்சிகளையும் அதனால கிடைக்கப் போற புதுமையான வாய்ப்புகளையும் பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். முதலாவதாக ஏப்ரல் 25 அன்னைக்கு யுரேனஸ் உங்க ராசியோட 2ஆம் இடத்துக்கு வந்து அடுத்த 7 வருஷத்துக்கு அங்கேயே தொடரப் போகுது. இதுவரை உழைச்சதுக்கு இனிமேல் தான் உண்மையான லாபம் கிடைக்கப் போகுதான்னு நீங்க யோசிக்கலாம். கண்டிப்பா ஆமாங்க. நாணயம், தங்கம், ரியல் எஸ்டேட் அப்புறம் சுற்றுலாத் துறையில உங்களுக்கு மிக பெரிய அளவுல நிதி சுதந்திரம் கிடைக்கப் போகுது. அதனால பழைய ஐடியாக்களை எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு புதுசான நவீன உத்திகளை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பொருளாதார புரட்சியே நீங்க பார்க்கலாம். இரண்டாவதாக அதே ஏப்ரல் 25 சுக்கிரனும் 2ஆம் இடத்துக்கே வர்றாரு. இது உங்க உழைப்புக்கும் திறமைக்கும் கிடைக்கிற ஒரு சூப்பரான பூஸ்டன் டோஸ்னே சொல்லலாம். நல்ல வாய்ப்புகள் வந்தாலே தைரியம் தானா வந்துடுமா, இல்ல செவ்வாய் கிரகத்தோட உச்சம் இதுக்கு உதவுதான்னு கேட்டீங்கன்னா உங்க 12ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெறுவதுதான் அந்த அசாத்திய தைரியத்தை கொடுக்குது. இதனால உங்க எதிரிகள் விலகுவாங்க, தடைப்பட்ட காதல், கல்யாண உறவுகள் எல்லாமே திரும்பவும் அட்டகாசமா துளிர்விடும். இறுதியாக எல்லாமே இவ்வளவு சாதகமா இருக்கும்போது 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதால கொஞ்சம் 7.5 சனியோட தாக்கமும் இருக்கும். இதை எப்படி முறியடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். உங்க வெற்றிகளை தக்க வச்சுக்க ஒரு நல்ல தரமான 3 முதல் 4 கேரட் எமரால்டு, அதாவது மரகதம், இல்லைன்னா 10 முதல் 11 கேரட் ரூபிய கண்டிப்பா அணியுங்க. இது சனியோட தடைய உடைஞ்சு உங்களை காப்பாத்துற ஒரு ஸ்ட்ராங்கான பாதுகாப்பு கவசமா செயல்படும். இந்த மாற்றங்களை மனதார ஏத்துக்கிட்டு புதிய கிரகமைப்புகளோட துணையோடு வரப்போற உங்க அடுத்த 7 வருஷத்தை ஒரு பொற்காலமா மாத்திக்கோங்க.